சகனாவவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த 7வது அத்தியாயத்தினுடைய அல்லது உத்தவ கீதையுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 6வது ஸ்லோகம் முதல் 12வது ஸ்லோகம் வரை வேதாந்தத்தினுடைய சாரமான கருத்தை இங்கு பகவான் கூறிவிடுகின்றார் சொல்லி பார்த்தோம். வேதாந்தத்தில் அடிப்படையாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை அழகாக நமக்கு சொல்லி கொடுத்து விடுகின்றார். அதில் முதல் கருத்து ஆத்மா, ஆத்மஸ்வரூபம். ஆத்மான்னு சொல்கிறோமே, ஆத்மா என்றால் என்ன, எப்படி இருக்கும் அந்த கருத்து. அது கருப்பாக இருக்குமா, சிவப்பாக இருக்குமா, ஒல்லியாக இருக்குமா, உயரமாக இருக்குமா, குட்டியாக இருக்குமா, என்னென்னு நினைக்கிறோமே, அது எங்கே இருக்கும்? ஆத்மஸ்வரூபம். 2வது கருத்து ஆத்மா அல்லாத மற்றவைகள், அவைகளுக்கு அதற்கு பெயர் அனாத்மா. ஆத்மா அல்லாதது. ஆக ஆத்மஸ்வரூபம், 2வது அனாத்மஸ்வரூபம், 3வது சம்சார ஸ்வரூபம். சம்சார ஸ்வரூபம்னா இங்கே துயர ஸ்வரூபம். துயரம் என்றால் என்ன? ஆக இந்த ஆத்மா அனாத்மா மட்டும் இருந்துட்டு போகட்டும், அது இருந்தால் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் யாரோ ஒரு ஆள் நமக்குள்ளே வந்து இந்த துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது யாருன்னு தெரியணும். அந்த சம்சார ஸ்வரூபம் வரணும். இந்த திருக்கோயிலூரில் முதல் 3 ஆழ்வார்கள் ஒரு முறை பகவான் அவங்க 3 பேர் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பெரிய மழை, கும்மிருட்டு, அமாவாசை கற்கள்ன்னுவாங்க அந்த ஏரியாவில், அப்படி ஒன்று. அப்போ மழையில் ஓடி வரார் ஒருவர். பார்த்தார் ஒரு இடம் இருந்தது, அப்படி ஒதுங்கி நின்னார். மழையில் பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல, இருட்டு இருந்தால் கூட கொஞ்சம் அப்படி நின்று பார்த்தார், உட்காந்து பார்த்தார், கொஞ்சம் படுக்கலாம் போல இருந்தார். அப்படி படுத்து அசந்தார். அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து அவரும் அந்த அறைக்குள்ளே வந்தார். இங்கே யார் இருக்கிறது, மழை நின்ன உடனே போயிடலாம், கொஞ்சம் ஒதுங்கலாமான்னு சொல்லி கேட்டார். வாங்கலேன்னு சொன்னார். அப்போது சொன்னார், ஒருவர் இருக்கலாம், ஆமாம், ஒருவர் படுத்திருக்கலாம், இருவர் இருக்கலாம், வாங்கன்னு சொன்னார். 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அடுத்து 3வது ஒருத்தர் வந்தார். வந்து அவரும் மழையில் கேட்டார், இந்த மழையாக இருக்குது, கொஞ்சம் உள்ளே வரனே. பரவாயில்ல வாங்க. ஒருவர் படுத்திருக்கலாம், இருவர் இருக்கலாம், 3 நிற்கலாம். அப்படி 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதோடு விட்டுதா பாருங்க. இந்த 3 பேரும் அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் ஆச்சு. கொஞ்சம் நேரத்தில் எதுவும் சொல்லாத ஒரு மனுஷன் உள்ளே வந்துட்டார். வந்துட்டு ஒரே நெருக்கடி. அந்த நெருக்கடி தாங்க முடியல. யார் இது? 4வது ஒரு ஆள் வந்துட்டு, இங்கே நிற்கிறதுக்கே 3 பேர் தான் நிற்க முடியும், 4வது ஒரு ஆள் வந்தால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா 4வது வந்த ஆள் மூச்சு விடலை, பேசவே இல்லை. அப்போ பார்த்தார், யாருன்னு தெரியணுமே. இந்த காலமாக இருந்தால் நமக்கு செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுச்சு. செல்ஃபோன் வந்த ஒரு பாடு எல்லாரும் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. அதில் லைட் இருக்குது, அதில் டைம் இருக்குது, யாரும் வாட்சி கட்டுறதில்லை, தேவை இருக்குல்ல, எல்லாம் எவ்வளோ மாறி போச்சு பாருங்க. செல் இல்லாதவங்க செல்லாதவங்க. ஆமாம், செல்லுடையாரே உடையார், மற்ற எல்லாரும் என்னென்னா ஒன்றும் இல்லாதவராகிட்டார். அப்புறம் பார்க்கணுமே சொல்லி சொன்னால் ஒரு ஆழ்வார் என்ன பண்ணாராம், பல அகல் எடுத்தார், ஒரு ஆழ்வார் எண்ணெய் விட்டார், ஒரு ஆழ்வார் திரி வச்சார், தீபம் ஏற்றினார். எல்லாம் எதுலன்னா எங்கே போய் எடுப்பாங்க? வையமே தகலியாக வார்க்கடலை நெய்யாக, அந்த ஸ்லோக்கில் ரொம்ப அழகாக வரும். தீபம் ஏற்றி பார்த்தார். அங்கே நின்னது யாருன்னா பெருமாளே நின்னார். 3 பேரும் ஒன்றா பார்க்க நினச்சேன்ப்பான்னு சொன்னார். எப்படி பாருங்க, பெரிய பக்தி இல்லை இல்லையா? அங்கே நடந்த சம்பவம். பொய்கையார், பூதத்தார், பேயார் சொல்லக்கூடிய முதல் 3 ஆழ்வார்கள் அவர் வரலாறுல வருது. அப்படிதான் அவன் உத்தவரையும் ஒரு விட்டு போக மனசு இல்லை. சரி, ஆகினால இந்த நடுவில் இன்னொரு ஆள் இருக்கார். ஆத்மா அனாத்மா அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நடுவில் ஒரு ஆள் வந்துட்டார். அவர் யாருன்னா சம்சாரம். சம்சாரம்னா இங்கே துயரம். ஒரு வார்த்தை எப்போயும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். சுவாமி சம்சாரம்னு எதை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. கிராமங்களில் சொல்லுவாங்க, நாங்களாம் சம்சாரிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது விஷயம் வேறு. உழவு செய்கிறவங்க அதெல்லாம் பண்ணுறவங்க விவகாரம் பண்ணி நாங்கள் இப்படி சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மனைவியே சம்சாரத்தோடு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க.
அல்ல சம்சாரம் சம்சாரம் சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரமாக சொல்கிறீங்களான்னு நினச்சிடாதீங்க. இல்லைங்க, இந்த வார்த்தை பயன்படுத்துகிற சம்சாரம் சொல்லி சொன்னால் சம்யக்கு சரத்தி இத்தி சம்சாரம், மறுபடியும் மறுபடியும் ஒன்றிலேயே உழன்று கொண்டு செய்து கொண்டிருக்க அந்த செயலுக்கு பெயர் சம்சாரம். அது துயரத்தை தருகின்ற விஷயங்கள். ஆக யாரோ ஒருத்தர் சம்சாரியாக நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கார், துயரத்தை தண்டு கொண்டுள்ளார். இந்த துயரம் என்ற சம்சாரம் எப்படி வந்தது அதையும் ஆராய்கிறார் பகவான். பின் இந்த சம்சாரத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலை அடையணும், அதையும் பேசுவார். இந்த துயரம் அல்லது சம்சாரம் வந்தது அறியாமையினால் தான் வந்தது. அறியாமையினால் தான் வந்தது. அந்த அறியாமையினால் துயரம் வந்திருந்தால் அந்த துயரத்தை அறிவால் தான் நீக்க முடியும், ஞானத்தினால் தான் நீக்க முடியும். ஆகவே பகவான் அந்த அறிவையும் நமக்கு தரப்போகின்றார். ஆத்மா, ஆத்மஸ்வரூபம், அனாத்மஸ்வரூபம், சம்சார ஸ்வரூபம். சம்சார ஸ்வரூபம்னா துயரத்தினுடைய தன்மை என்னதென்று. இது 3 கருத்து. அடுத்து 4வதாக ஒரு கருத்து, இந்த 6 முதல் 12 ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிற கருத்து வேதாந்தத்துடைய சாரமான கருத்துக்கள். அடுத்த தலைப்பு, அறியாமை போக அறிவு தான் வரணும், ஞானம் தான் வரணும்னா அந்த ஞானத்தினுடைய தன்மை என்ன, ஞான ஸ்வரூபம். இந்த துயரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானியின் இடத்துல இருக்கக்கூடிய என்ன தன்மை, ஞானியுடைய தன்மை ஞான ஸ்வரூபம். அது எப்படிப்பட்ட ஞானம் பகவான் சொல்லுவார், அதையும் பார்ப்போம். அடுத்து 5வதாக சாதன ஸ்வரூபம், ஞான சாதனம். அந்த ஞானத்தை அடைவதற்கான வழி, ஞானத்தை அடைவதற்கான வழி எங்கிருந்து ஞானம் வரும், எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், இந்த ஞானத்தை எப்படிப்பட்ட சாதனத்தின் மூலமாக அடைய முடியும். இந்த உத்தவ கீதையில் 90% ஞான சாதனங்கள் தான் வரும். அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த ஞான சாதனத்தை 2ஆக பிரிப்பாங்க. நேரடியாக ஞானத்தை தரும் கருவி, அடுத்து ஞானத்தை பெறுவதற்கு யோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சாதனம். 2ஐயும் பார்ப்போம். எதுலேருந்து ஞானம் வரும், ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதி அது என்ன, அதையும் பார்ப்போம். சாக்ஷாத் ஞான சாதனம், டைரக்டான ஞான சாதனம், அதை செய்தால் நமக்கு அறிவு வரும். ஒருத்தர் சொன்னார், இல்லையே நான் அதை செய்துக்கிட்டு தானே இருக்கேன், அறிவை பெறுகின்ற விஷயத்தை நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன், அறிவை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஞானமே கிடைக்கலையே சொல்லி சொன்னால், ஞானத்துக்கு யோக்கியனாக இருந்து ஞான சாதனத்தை செய்தால் ஞானம் வரும். ஞான யோக்கியதையோடு சாஸ்திர வார்த்தைகளை கேட்டால் ஞானம் வரும். அந்த யோக்கியதை என்று சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் சொல்கிற பாருங்க, தகுதி, அது இல்லாமல் ஞானத்தை கேட்டால் வெறும் அது செய்தியாக இருக்குமே தவிர அது நமக்கு அறிவாக மாறி இருக்காது. ஆகினால இங்கே ஞான சாதனம் பார்க்க போகிறோம். ஞானத்துக்கு தகுதியின்றி ஞானத்தை கேட்டால் ஞானம் கிடைக்காது. ஒரு 8வது மாணவர் இருக்கான், 10வது மாணவர் இருக்கான், அவனை கொண்டு போய் பிஎஸ்சி கிளாஸில் உட்கார வச்சுட்டு மேக்ஸ் கிளாஸில், அதான் பசங்களுக்கு பெரிய கஷ்டம். இங்கிலீஷ் மேக்ஸ் 2 தான் பெரிய பாடு. தமிழில் தான் ஆயிரக்கணக்கானவங்க தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்களாம். இதை விட பாருங்கள், தமிழ்நாட்டில் இருந்துட்டு பிஇ படிக்கிற பையனுக்கு நம்ம நிகழ்ச்சி பத்திரிக்கை கொடுத்து படிக்க சொன்னால் அவன் படிக்கிறது கேட்கவே முடியல, சகிக்க முடியல, அப்படி படிக்கிறான். என்ன பேசுன்னு புரியல நமக்கு இந்த தமிழ் தெரிஞ்சுக்கிறது, அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 8வது 10வது மாணவனை பிஎஸ்சியில் கொண்டு உட்கார வச்சுட்டு வாத்தியார் நடத்துகிறார், சரியாக தான் நடத்துகிறார், சரியாக தான் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அவர் ஏதாவது அவனை கேட்போம், நம்ம என்னப்பா புரிஞ்சுதுன்னா, என்னென்னோ சொல்கிறார் எனக்கு புரியலன்னுவான். ஏனென்றால் அவன் ஒரு அளவுக்கு +2 வரைக்கும் படித்து அடுத்த வகுப்பு தகுதியாக, பரீட்சை அது தானே, அடுத்த அறிவை நீ பெறுவதற்கு தகுதி இருந்ததுன்னா நமக்கு பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணப்போ அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்தடுத்த வகுப்பு தகுதிப்படுத்துவது. அதுபோல் தகுதி இல்லாமல், தகுதி சொல்லி சொன்னால் மற்ற தகுதி நினச்சிடாதீங்க, அந்த அறிவை பெறுவதற்கான மன தயாரிப்புகளுடன் சென்றால் அந்த அறிவு நமக்கு ஞானமாக மாறும். இல்லை என்றால் அது ஞானமாக வராது, மியர் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காது, அறிவாக மாறி இருக்காது. ஆக பகவத்கீதை உத்தவ கீதையே அப்படி நமக்கு அறிவை பெறுவதற்கான தகுதியை தருவதற்காக தான் நிறைய படிக்கிறோம். அதிக முயற்சியை நாம் அதில் தான் செய்கிறோம். அதற்கான வாய்ப்பு தான் அந்த நூல்கள் எல்லாம். என்னென்ன சாதனங்களை நாம் மேற்கொண்டால், என்னென்ன தகுதிகளை நாம் அடைந்தால் நாம் ஞானத்திற்கு தகுதி அடைவோம். அந்த தகுதியை அடைந்து விட்டால் ஞானத்தை அடைவது மிக மிக சுலபம்.
ஒரே ஒரு வார்த்தை கேட்டாலும் ஞானத்தை நாம் அடைஞ்சிடுமா, தகுதியோட கற்பூர புத்தியோட. ஒரு சிறு தீ பொறிப்பட்டா போதும், பிடிச்சிடும். இல்லை என்றால் என்ன ஆகும், எவ்வளோ நெருப்பை கொண்டு கொட்டினாலும் அது எரியாது, அப்படி ஆகிடும். வாழைப்பட்டையில் நெருப்பை கொட்டினா எரியுமா, அது முதல் காய வைக்கணும். அது போல் அதான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தகுதியோடு கேட்டால் ஞானம் வந்துடுமா. ரமண மகரிஷிக்கு செத்துப்போ அந்த ஒரு வார்த்தை வெங்கட்ரமணர் என்கின்றவர் ரமண மகரிஷியாக மாற்றுச்சு. ஒவ்வொரு மகாத்மாக்களுக்கும் காதருந்த ஊசியம் வாராது காணும் கடைவழிக்கு. பெரிய வைர வியாபாரிய நாமும் கூட தான் எத்தனை வார்த்தை நம்ம வீட்டில் எவ்வளோ கேட்டிருப்போம், எவ்வளோ அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனைலாம் நடந்திருக்கும். வந்துடுச்சா என்ன நமக்கு? அது கிடக்குது, போன்னு விட்டுட்டு நாம் போயிட்டுருவோம். அதான் ஒருத்தர் சொன்னார், நீ பிரம்மம் சொல்லி திட்டனா கூட தகுதி இருந்தால் அவனுக்கு ஞானம் வந்துடுமா. ஆமாம், தகுதியோடு இருந்தால் திட்டுற வார்த்தையாக இருந்தால் கூட அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மேலோன்னு ஆக்கிடும் சொல்கிறார். தகுதி வரவில்லை என்றால் 1000 முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் நமக்கு ஞானம் வராது. அதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான். ஒருத்தர் இடத்துல ஒரு சாமியார் இடத்துல போனார். சாமி, உங்களுக்கு ஞானம் வந்த பிற்பாடு சாமி ஆனீங்களா, சாமி ஆன பிற்பாடு ஞானம் வந்துச்சான்னு கேட்டார். அவர் பார்த்தார், என்ன சொல்கிறது தெரியல, ஞானம் வந்த பிற்பாடு தான் சாமி ஆனேன். ஞானம் வந்த பிற்பாடு எப்படி, எதுக்கு சாமியார் ஆனீங்க? ஞானம் வந்ததுனால தான் நான் சாமியார் ஆனேன். அவங்க சாமியாராகி ஞானம் வரலன்றாங்க, நீங்கள் ஞானம் வந்த பிற்பாடு எதுக்கு சாமியார் ஆனீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், மெதுவாக சொன்னார், ஞானம் வேறு யாரும் இல்லை, அது என்னுடைய ஒய்ஃபினுடைய பேருன்னாராம். தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எப்படியே சொல்லலாம். அதிக கவனம் ஞான சாதனம், ஞான யோக்கியதை அடைவதற்கான சாதனங்களை தான் இருக்கணும். ரெண்டும் இருக்குது. அதுக்காக அம்மா மாதிரிலாம் நிறைய வந்து அடுத்த வகுப்பில் நான் வரல சுவாமின்னு சொல்லிடாதீங்க. எங்களையே சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் மேல் சோவினிசம் வேதாந்தத்தில் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா ஜோக்கு காய்ச்சி ஒன்று. சரி, ஞானத்துக்கு தகுதிப்படுத்தும் சாதனம், அதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அடுத்து 6வது கருத்து, ஞான பலன். ஆத்மா ஆத்மஸ்வரூபம், அனாத்மஸ்வரூபம், சம்சார ஸ்வரூபம் 3. அந்த துயரத்தை போக்குவதற்கான ஞானம், ஞான ஸ்வரூபம், ஞான சாதனம். 6வதாக ஞான பலன். இந்த ஞானத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். இந்த ஞானத்தினால் என்ன பலன் கிடைக்கும், பலன் சொல்லணுமே. பலன் தெரியலனா அது சாதனத்துக்கு முயற்சி பண்ணுவோம். ஆக ஞான ஸ்வரூபம், ஞான சாதனம், ஞான பலன். இறுதியாக பகவான் சொல்ல போகின்றார், ஞானியை வர்ணிப்பார். இதெல்லாம் சொன்ன பிற்பாடு அந்த ஞானி எப்படி இருப்பார், இதை கேட்டோம்னா நமக்கு உடனே ஞாபகம் வரணும். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், அதுதான் ஞானி எப்படி இருப்பான் அதை சொல்லுவார். அந்த ஞானியை பகவான் வர்ணிப்பார். பகவத்கீதையில் மேலும் சொல்லிவிடுவார், அந்த ஞானியும் நானும் வேறு வேறு இல்லைன்னு வேறு சொல்லிவிடுவார். அதனால தான் அப்படிப்பட்ட மகான் ஞானிகள் கிடைச்சா இறைவனாகவே நினச்சி நம்ம வழிபடுறது நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கிற விஷயம். ஆக ஞானத்தை அடைந்தவன் இப்படி இருப்பான் என்று அவனுடைய மனநிலையை இங்கு வர்ணிக்கப் போகின்றார். அந்த மனநிலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு என்ன, அந்த ஞானம் நமக்கும் கிடைக்கும். ஆக ஆத்மஸ்வரூபம், அனாத்மஸ்வரூபம், சம்சார ஸ்வரூபம் முதல் ஒரு கருத்து, 3 விஷயங்கள் முதல் தலைப்பு. 2வது ஞான ஸ்வரூபம், ஞான சாதனம், ஞான பலன். நிறைவாக பகவான் ஞானியுடைய லட்சணத்தை, ஸ்வரூபத்தை சொல்லி நிறைவு செய்வார். இதற்கு மேலே வேதாந்தமே கிடையாதுங்க. வேதாந்தம் சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கலாம், நல்லா அழகாக ஒன்று போட்டுக்கலாம். ஆமாம், ஆத்மஸ்வரூபம், அனாத்மஸ்வரூபம், சம்சார ஸ்வரூபம், அது ஒரு தலைப்பு. 2வது நம்முடைய அந்த துயரமெல்லாம் போகிறதுக்கு ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அனாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞான ஸ்வரூபம், அறிவு. அடுத்து அந்த ஞானத்தை, அறிவை பெறுவதற்கான கருவி, ஞான சாதனம். பிறகு அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற பலன், பிரயோஜனம் என்ன. 2 ஸ்டெப்பாக எழுதிக்கங்க, 3 3 6. இதில் கடைசியில் நிறைவாக பகவான் என்ன சொல்லுவார்னா, இந்த ஞானத்தை அடைந்த ஞானி எப்படி இருப்பான். இப்போது ஞானி எப்படி இருப்பான்னு யாரால் சொல்ல முடியும், ஒரு ஞானியால் தானே சொல்ல முடியும். அது பகவான் அதையும் அங்கே அழகாக சொல்ல போகிறார். இதற்கு மேலே வேதாந்தத்தில் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இதுவே பெரிய விஷயந்தான். இதையெல்லாம் உத்தவர் கேட்டு, எனக்கு தியாகத்தை செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்க,
என்னால் தியாகத்தை செய்ய இயலவில்லை. ஓப்பனாக சொல்கிறார். நாமளும் சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் ஈடுபடுவோம். நம்மை மற்றவர்கள் வேறு மாதிரி நினச்சி இருப்பாங்க, ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ. நம்ம ஓப்பனாக சொல்லிடணும். நீங்கள் அப்படி நினைக்கலாம், வாஸ்தவம் தான். நான் அப்படி இல்லை என்பது உண்மை, அதையும் நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிடணும். சில நேரத்தில் நம்ம வீட்டிலே கேட்பாங்க, நீங்கள்லாம் கீதை வகுப்புலாம் போகிறீங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, நீங்களாம் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா, நான் போகிற உண்மை தான், வகுப்பு போகிற உண்மை தான், கேட்குறது உண்மை தான், முயற்சி செய்கிறேன் அப்படி இருக்கிறதுக்கு, அதுதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த முயற்சியுடைய பலனாக நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க, அதை பார்த்து சொல்கிறீங்க. அது எனக்கு இன்னும் வரலைன்னு ஓப்பனாக சொல்லிட்டா நாம் ப்ராப்ளம் இல்லை, தப்பிச்சுக்கிட்டோம். ஆமாம், நாம் இல்லாத அப்படிலாம் சொன்னோன்னு வச்சிங்களேன், அதான் கஷ்டம். உண்மை தான், நான் போகிறேன் வரேன், முயற்சி பண்ணுறேன், விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன், அதுவும் உண்மை தான், சரி, நமக்கும் நிறைவாக இருக்கும். ஆக ஞானியுடைய லட்சணத்தை சொன்னீர்கள், ஞானியுடைய லட்சணத்துடன் நான் இருக்க உபதேசம் செய்ய வேண்டும் சொல்லி கேட்குறார். நான் உங்களுடைய சிஷ்யன் ஆகிவிட்டேன், சிஷ்யஸ்தே அகம். கீதையில் சொல்கிறால், நான் உங்களுடைய சிஷ்யன் ஆகியிருக்கின்றேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றவுடன் பகவான் தன்னங்களை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஆமாம், அங்கே ஞான ஸ்வரூபம் பலனையும் சொல்லுவார், நீதி நெறி கருத்துக்களும் இங்கே வரும். பகவான் தியாகத்தை ஆரம்பித்ததுனால நாம் தியாகத்தை பற்றி ஒரு சின்ன விசாரம் பண்ணணும். நிறைய வரப்பொழுது நிறைய வகையான குருமார்களை சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து ஒவ்வொரு பிராணிகளிடந்தும் கூட நான் என்னென்ன அறிவையெல்லாம் பெற்றேன்றெல்லாம் அழகாக சொல்ல போகிறார். மலைப்பாம்பு எடுத்திருந்து கூட நான் ஒரு அறிவை பெற்றேன்னு சொல்லுவார். அதெல்லாம் இங்கே வரப்போகின்றோம், பார்க்க போகின்றோம். அடுத்து இந்த தியாகம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தியாகம் என்பது என்ன, தியாகம் எதனால் செய்யப்படும், எதனால் ஒருவன் தியாகம் செய்வான், அல்லது தியாகத்தை யாரால் செய்ய முடியும், இந்தந்த காரணத்தினால் தியாகம் செய்ய முடியும் என்று சில காரணங்களை நாம் பார்க்க போகின்றோம். இதில் முதல் காரணம், மோகத்தினால் தியாகம் செய்வான். மோகம் சொன்னால் அந்த பொருளை பற்றிய அறியாமையினால் அதை தியாகம் பண்ணிடுவான். ஆமாம், அதை பற்றி தெரியல, அதனால் அதை தியாகம் பண்ணிடுவான். ஒரு சாமி அமெரிக்கா போயிருந்தார், சொல்லுவாங்க, அந்த சாமி பேர் ஞாபகம், நீங்கள் பெரிய ஒரு தியாகி, நீங்கள் எல்லாம் சன்னியாசம் பண்ணிட்டீங்க, நீங்கள் உயர்ந்தவர் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் உயர்ந்தவன் இல்லை, ஒரு உயர்ந்த பொருளுக்காக நான் இந்த தியாகம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உண்மையிலே தியாகி, ஏன்னா அந்த உயர்ந்த பொருளை தியாகம் பண்ணிட்டீங்களே நீங்கள், அப்போ நீங்கள் தான் பெரிய தியாகி சொன்னாராம். ஆகையினால தியாகம் மோகத்தினால் நடக்கும். ஒன்றினுடைய மகத்துவம் தெரியாதனால், வேல்யூ தெரியாவிட்டாலும் கூட அது நாம் தியாகம் பண்ணியிருப்போம். இந்த தியாகம் தமோகுண தியாகம் சொல்லலாம். இரண்டாவது காரணம், ஒரு விரதம் இருக்க முயற்சி செய்கின்றோம். சில விரதங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த விரத காலத்தில் சிலவற்றை நாம் தியாகம் பண்ணியிருப்போம். கிராமங்களில் பார்க்கலாம், காப்பு கட்டிக்குவாங்க, ஏதோ 10 நாளைக்கு வெளியே போக மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன். அடுத்து கார்த்திகை மாதம் வந்ததுன்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க, மாலை போட்டுக்கிட்டு சரண கோஷம் போட்டு 2 வேளை குளித்து பாயில் படுத்து காலில் செருப்பு போடாமல் அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போது ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் தியாகம் பண்ணுறோம், சில விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணுறோம். இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இங்கே பார்க்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம். ஆகவே ஏதோ ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு தியாகத்துக்கு சக்தி வருமா. இப்போது மற்ற நாள்னே பசிக்கும், சாப்பிடுவோம். விரத காலத்தில் என்னென்னா பசி எடுக்கும், வயிறு பசிக்கும், மனசு என்ன சொல்லும், இன்றைக்கி விரதம், நீ சாப்பிடக்கூடாது. ஆக தியாகத்துக்கு காரணம் சங்கல்பம், விரதம். இது ரஜோகுணத்தினால் நடக்கும். மோகத்தினால் நடக்கிற தியாகம் தமோ குணத்தினால. விரதத்தினால் நாம் எடுத்துக்கொள்கிற சங்கல்பத்தினால் நாம் இருக்கின்ற தியாகம், செய்கின்ற தியாகம் ரஜோகுணத்தினால் நடக்கும். இதில் கூட என்னென்னா ரெண்டுத்துலேயும், அல்லது ரஜோகுணத்தினால விடுறது ஸ்தூலமாக விட்டுருப்போம், மனதில் அதை பிடிச்சு வச்சுருப்போம், மனதில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக மாலை போட்டு காப்பு கட்டினா விரதம் அனுஷ்டிக்கிறோம், அதுதான் என்ன, சிலதெல்லாம் தியாகம் பண்ணுறோம். இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் வைராக்கியம், விரக்தி, அதனால் தியாகம் செய்ய முடியும். வைராக்கியம் கூட ஒரு தியாகத்தை நமக்கு செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். இந்த வைராகியத்தை செய்கிற தியாகமும் 2 விதமாக இருக்குது, 2 விஷயம்.
அசக்தி, அதாவது அந்த பொருளை அனுபவிக்க முடியவில்லை, அனுபவிப்பதுக்கு சக்தி இல்லாதனால அதை விட்டுடலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 85 வயசு ஆயிடுச்சு, எல்லா பல்ல விழுந்தாச்சு. அந்த தாத்தா நான் முறுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்னு எப்படி இருக்கும்? நான் முறுக்கை தியாகம் பண்ணிட்டேன்னா? ஒரு காளி கோயில் பூசாரி இருந்தார். எல்லார்கிட்ட சொன்னார், அடுத்த வருஷத்துலேருந்து இங்கே கடா வெட்டுலாம் கூடாதுன்னுட்டார். ஏன் சுவாமின்னார், அவருக்கு இருந்த கடைசி பல்ல விழுந்துடுச்சான், அதனால் அவரால் சாப்பிட முடியாது, கடா வெட்டக்கூடாதுன்னுட்டார். ஆக ஒன்றை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று பண்ணுறோம், இப்போ பல்லு கட்டிக்கிடுறோம், அல்லது என்ன பண்ணுறோம் பண்ணி இடித்து தூளாக்கி சாப்பிட்டுடுறோம். பண்ணுறோமா இல்லையா? விட முடியல. ஆக இயலாமையினால் விரக்தி வரலாம், ஒன்றை விடலாம், தியாகம் பண்ணலாம். பிறகு அவருக்கு அந்த சக்தி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல அழகாக பல் செட்டு கட்டிட்டாருன்னா அப்புறம் என்ன, நல்லா மென்று சாப்பிடலாம், அது வேறு. இரண்டாவது காரணம் விவேகம். அறிவினாலும் வைராகியம் வரலாம். இதெல்லாம் என்ன, அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் சொல்கிறது போல், அனித்தியம் அசாரம், இது என்னை பலகீனப்படுத்தும். கட்டோபனிஷத்து நச்சிகேதன் அதான் சொல்கிறான். அனித்தியம் அதிருப்தி கரத்துவம், எவ்வளோ அனுபவித்தாலும் திருப்தியே வர்றதில்லை, அதிருப்தி கரத்துவம். பந்தகத்துவம், கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, அப்படி ஆகிடுது. ஆக என் பந்தகத்துவம். அடுத்து என்னை அவையெல்லாம் பலகீனப்படுத்துகின்றது. அப்படிலாம் அவன் நினச்சி அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து அதை விட்டு விடுது. விவேகபூர்வக வைராக்கியம், அதனாலும் தியாகம் நடக்கும். விவேகம் இல்லாமல் ஒன்று கிடைக்கலன்றதுனால விட்டோன்னு வச்சுங்களேன், மறுபடியும் கிடைச்சா என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே ஓடி விடுவோம். அடுத்து நான்காவது ஞானத்தினால். அறிவினால் வைராகியம் வரலாம், ஆனால் சர்வ தர்ம பரித்தியாகம் இதில் வரும்னா ஞானத்தினால், முழுமையான தெளிவான உலகையும் உடலையும் இறைவனையும் பற்றி அறிவினால் நாம் தியாகத்தை செய்ய முடியும். ஞானத்தினால் தியாகம் வரலாம். மற்றவற்றினால் வருகின்ற தியாகம் எல்லாம் என்ன ஆகிடும், சில நேரத்தை போய்விடலாம். அறிவினால் அல்லது ஞானத்தினால் வரும் தியாகம் இருக்க, அது போகாது, அது நம்ம இடத்துல நிறைவாக இருக்கும். நாம் அதில் நிற்போம், நிலை நிற்போம். நம்ம இடத்துல நிறைய பொருள் இருந்தது, ஆனால் அவைகளை பற்றி தெளிவாக விவேகத்தின் மூலமாக நன்கு புரிந்த பிறகு அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு வேண்டாம்ப்பா போதும் அப்படி சொல்கிறது எப்போ வரும், அவைகளில் வருகின்ற அனுபவங்களை பெற்ற பிறகு அவை இருந்தாலும் எனக்கு போதும், விவேகபூர்வக வைராக்கியம் தியாகம் வரும். இந்த அறிவை பற்றி சொல்லும்போது தாய்மொழி சொல்லுவார், இந்திரஜாலம் கனவு காணலி நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்றன்னு சொல்கிறார். இந்த உலகம் உண்மையில் காணல் நீரை போன்றது தான். அது எப்போ வருது இந்த அறிவு? 80 வயசுக்கு மேலே உயிரோடு நம்ம இருந்தால் வரலாம். காரணம், இந்த உலகம் பொருள் எனக்கு இன்பத்தை தருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து அந்த பொருளே கிடையாதுன்னு வச்சுக்கோமே, அப்போது அந்த பொருளே இல்லைன்னா நான் திறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே எவைகளெல்லாம் நமக்கு இன்பத்தை தருமுன்னு நினைக்கின்றோமோ அவைகள் இருந்தாலும் கூட எனக்கு போதும் வேண்டாம் சொல்கிறது தான் சரியான துறவாக இருக்குது. அது ஞானத்தினால்தான், அறிவால் தான், விவேகத்தினால் தான் வரும். ஆக ஞானத்தினால் வரும் துறவு, ஞானத்தினால் வருகின்ற தியாகம். துறவு தியாகம் ரெண்டுமே அர்ஜுனன் கேட்டுடுறார் கீதையில். பகவான் வந்து இந்த 2 வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமா வேறு வேறு அர்த்தமா? பகவான் சில நேரத்தில் அந்த வார்த்தைகளை ரொம்ப அழகாக அப்படியே கேஷுவலாக யூஸ் பண்ணிகிட்டே போயிடுவார். அழகாக சொல்கிறார் ரெண்டுக்கு என்னென்ன வேறுபாடுன்னா, வேறுபாடாக இருந்தால் 2 வார்த்தை சொன்னது சரி, ஒரே அர்த்தம் ஏன் 2 சொல்ல உபயோகப்படுத்தினீங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாருங்க. அர்ஜுனன் வந்து பகவான் இடத்துல கேட்பார். தீரத்தினால் துறவு சேராமல் இவ்வுலகில் பாரத்தனம் பேசல் பண்போ பராபரமே, தாய்மன்னர் கேட்குறார். தெளிவான ஒரு விரக்தியினால நான் துறவு பேசாமல் இந்த உலகத்தில் சும்மா இப்படி பேசி திரியிறேன்னு சொல்லி கேட்பார் தாய்மன்னரும் கூட. ஆக இங்கு பகவான் இந்த ஞானத்தை 2வது ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஞானத்துடன் நீ தியாகம் செய்ய வேண்டும். ஒரு பழைய பாட்டு குரு இடத்துல செல்லும் பொழுது, உள்ளத்தை தந்தேன், உடல் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தையும் உனக்கு அர்ப்பணம் செய்தேன்,
என்ன தந்த போதும் நெஞ்சில் அமைதியற்றதால் இன்று உந்தன் பாதத்தில் நானே அர்ப்பணம் சொல்கிறது போல் அந்த தியாகம் முழுவதுமாக தன்னை தியாகம் செய்து விடும். அழகான வரிகள் அதெல்லாம். இப்படிப்பட்ட ஞானத்துடன் நீ தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகம்தான் உச்சகட்டமான தியாகம். அதற்கு மேல் தியாகம் செய்ய அங்கே ஒன்றும் இல்லை. ஆகவே இங்கே பகவான் சொல்லுகின்றார், இந்த ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்கோ, துவம் தூ சர்வம் பரித்யஜ்ய, நீ உத்தவா சர்வம் அனைத்தையும் பரித்யஜ்ய தியாகம் செய்து விடு. நதியானது எப்படி தன்னுடைய முழு நீரையும் கொண்டு சென்று கடலில் கொட்டி விடுமோ அதுபோல சர்வம் என்ற இடத்துல சர்வ அனாத்மா அல்லது ஜட வஸ்து, எல்லா அனாத்ம வஸ்துக்களையும் தியாகம் செய்து விடு. பிறகு ஸ்நேகம் து ரொம்ப அழகாக சொல்கிறார். உறவுகள், உறவுகள்னால் என்ன இருக்குது? எல்லாம் உறவு தானே. இந்த உடல் வந்ததுனால அம்மா உறவு, அப்பா உறவு, மகன், அதனால் எல்லா உறவும் வந்துவிடுது. மாமன், மாமி, மைத்துனன், நண்பன், எல்லாம் உறவு தானே. அவர்களிடத்தில் இருக்கிற அந்த உறவில் உள்ள பற்றையும் முழுமையாக தியாகம் செய்து விடு. உத்தவர் சொல்லுவார், சாமி நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, ஆனால் இப்போ இருக்கிற அறிவால் என்னால் முடியல, மறுபடியும் சொல்லிவிடுவார். ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டுறார், மறைக்கலை. அதற்கு பகவான் அறிவை கொடுக்க போகின்றார். இங்கு கொடுக்கின்ற அறிவு எதற்காக என்றால் தியாகத்திற்காக. இது ஆரம்பத்திலே சொன்னால், இந்த வார்த்தையெல்லாம் சொன்னோம்னா பயம் வந்துடும். சாமி ஞானம் வந்துட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. ஞானம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் சாமி நாங்கள் ஞானமே வேண்டான்னு தூரம் ஒதுங்கி இருக்கிறோம். ஏதோ அந்தர்யோகத்தை வந்து ஏதோ சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஞானமா தியாகமா எல்லாம் சொல்கிறீங்களே, அதனால் நாங்கள் அந்தர்யோகத்தை தியாகம் பண்ணிட்டோம் சுவாமி. அப்படிலாம் இல்லை, கேட்டு வச்சுக்குவோம். அது நம்ம சமயத்தில் பயன்படும். இந்த அறிவெல்லாம் தேவையான பொழுது பயன்படும், அந்த நேரம் கிடைக்காது. ஆக இங்கே புத்தவரே சொல்ல, என்னால் இதெல்லாம் விட முடியாது இல்லையா? அதுபோல் நமக்கும் ஞானம் வந்துட்டு அதெல்லாம் போயிடும், தியாகம் பண்ணிவிடுவேன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னால் அப்படிலாம் இல்லை. ஞானம் வந்தால் உண்மையிலேயே சந்தோஷமாக அது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். விரும்பி நாமே அவைகளிலிருந்து விலகி நிற்கக்கூடிய மனநிலை நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே. பயந்துக்கிட்டு ஏதோ அப்படிலாம் இல்லை. உண்மையிலே நமக்கு இந்த தெளிவான ஞானம் இருந்தால், அவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவைகளிலிருந்து விலகி நின்று வாழக்கூடிய அமைதியான மனது கிடைக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஞானம் வந்தால் சந்தோஷமாக அதையெல்லாம் விட்டு இருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பேரன் கூட சண்டை போட்டு மல்லு கட்டி உட்காந்துருப்போம் வீட்டில். அவன் கேட்பான், என்ன தாத்தா நீன்னு சொல்லி கேட்பான். ஒழுங்காக ஆசிரமத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வா தாத்தான்னு சொல்லுவான். சர்வம் பரித்தெஜ்ய, இங்கு 2 பொருள் தியாகத்துக்குரியதான். ஒன்று ஜட வஸ்து, எல்லா பொருள்களும். 2வது சேத்தன வஸ்து, எல்லா உறவுகளும். ஆக தியாகம் செய்தல் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? எதை தியாகம் செய்ய முடியும்? அது அடுத்து இருக்கு. தியாகம் சொல்லிட்டு எதை தியாகம் செய்ய முடியும்? இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ஓனர்ஷிப் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் என்னுடையது. அந்த ஓனர்ஷிப்பை விடுறது. பத்திரத்தில் இருந்துட்டு போட்டோம், வீட்டில் போய் அதெல்லாம் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா இன்றைக்கே நாளைக்கு அனுப்பி விட்டுடுவாங்க. ரொம்ப நல்லது எழுதி கொடுத்துட்டு போய் அனுப்பிடுவாங்க. இருக்கும்போதே ஒரு வேளை சாப்பாடு போடுறது கஷ்டம். ஆமாம், அதனால் இதெல்லாம் கேட்டு புத்தியில் வச்சுக்கணும். ஓனர்ஷிப்பை நம்ம என்ன பண்ணணும்? மனதளவில் விட்டு விடல். மம அகம், இந்த எண்ணத்துக்கு நேர் எதிர் சொல்லுதான் தியாகம். இது என்னுடையது இல்லை, அகம். இது நான், என்னுடையது. இதில் நிறைய விஷயம் என்னென்னா, நான் என்பது இந்த உடல் வரையில் நிற்கும். நான் இந்த உடலை தான் சொல்லுவோம். இந்த உடலுக்கு அப்பாற்பட்டது தான் என்ன சொல்லுவோம்? என்னுடையதுன்னு சொல்லுவோம். அதனால் அகங்காரம் மமக்காரம் சொல்லி சொல்லுவோம். அகம் நான், இந்த உடல் நான் நினச்சிருக்கோம். அடுத்து இந்த உடல் சம்பந்தமாக வந்த எல்லா பொருள்களும் அதை என்னுடையது. இது 2லும் நாம்
வைக்க வேண்டிய மனோநிலை, பாவனை. அதான் சொல்கிறார், மம அகம் என்ற எண்ணத்திற்கு எதிர் சொல் தான் தியாகம். இது என்னுடையது என்று சொல்லும் பொழுது அந்த பொருளுக்கு நம்முடையது என்று அந்த பொருளுக்கு தெரியுமா கேட்குறார். இது என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது அந்த பொருளுக்கு அதுக்கு தெரியுமா அது என்னுடையதுன்னு, எனக்கு சொந்தன்னு. அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது? வீட்டையோ மற்றதையோ காரையோ நாமோ விற்க முடியாது, விட முடியாது. ஒரு மாடு இருக்குது, மற்றது இருக்குது, ஒரு நாய் கூட வளர்க்குறோம் பாருங்க. எங்கே விட்டுட்டு யார்கிட்ட கொடுத்தோம்னா அது கொடுத்துட்டு நம்ம வரத்துக்குள்ளே நம்ம மாட்டு கூட்டத்தில் வந்து நின்றுடும் அது. ஆமாம், ஜட பொருள்களுக்கு அப்படி இல்லை, அது ஓடி வந்துடுதா? ஓடி வராது. ஆக இந்த பொருள்களில் நமக்கு நம்முடையது என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்றது, மனதளவில் அந்த பந்தம் இருக்கின்றது. அந்த எண்ணத்திலே தான் நாம் இந்த பொருளோடு பிணைக்கப்பட்டுள்ளோம், எண்ணத்தினால்தான் பிணைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே அடுத்து மனிதர்கள், இது பொருள்கள். இங்கே மனிதர்கள் இருக்காங்களே, அதில் என்ன இருக்குது? இவர்கள் என்னை சார்ந்தவர்கள். அந்த தியாகமும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் சொல்கிறார். புத்தியில் விடப்பட வேண்டும் சொல்கிறார். என்னை சார்ந்தது என்று இருக்கக்கூடிய புத்தியை தியாகம் செய்துவிடு. இங்கே ஞாபகம் இருக்கட்டும், உயிர் வாழ பயன்படுகின்ற பொருள்களை விட்டு விடுன்னு சொல்லலை. அப்படி தியாகம் செய்யவும் கூடாது, முடியாது. உறவுகளை, விவகாரங்களை விட்டு விடு, தியாகம் செய்து விடு என்று சொல்லலை. அதை விடவும் முடியாது. தியாகம் என்பது ஒரு விதமான மெச்சூரிட்டி, மனப்பக்குவம். ஞாபகம் வச்சுங்க. தியாகம் என்பது பார்த்த, கேட்ட, சுவைத்த, நுகர்ந்த அனைத்து பொருள்களிலும் அது என்னுடையதாகவே இருந்தாலும், நானே சம்பாதித்ததாக இருந்தாலும் கூட, இவைகள் என்னுடையவைகள் இல்லை, இவைகளை மனதளவில் விட்டு இருக்கின்றன என்ற ஒரு விதமான பக்குவம். ஞாபகம் வச்சுங்க, மெச்சூரிட்டி, பாவனை, மனதளவில் விட்டு இருக்கக்கூடிய மனநிலை. சந்நியாசம் செய்யும் பொழுது சந்நியாச மந்திரத்தில் குருநாதர் சொல்லுவோம், யாருமே எனக்கு சொந்தமில்லை, எனக்கு யாரும் சொந்தமில்லை, நான் யாருக்கும் சொந்தமில்லை. சந்நியாச மந்திரம் சொல்லுவார். எல்லாம் சொல்லிட்டு சந்நியஸ்தமயா சந்நியஸ்தமயா. எப்போ? சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி ஆற்றுல இடுப்பு தண்ணியில் நின்று ரொம்ப நல்லா கதகதனா இருக்கும். முன்னாலெல்லாம் சாப்பிடாம பட்னி, ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு ஏதோ 2 இளநீ அது எதுனா கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்ருப்போம். எல்லாம் விட்டுட்டு ஆற்றுல நின்று கையை 2 தூக்கிட்டு சொல்லுப்பா, சத்தமாக சொல்லுன்னுவார். வாய் இருக்க டைப் அடிக்கும். சொல்லு சொல்லு. சந்நியஸ்தமயா சந்நியஸ்த, எல்லாத்தையும் விட்டுட்டேன். யாருமே எனக்கு சொந்தமில்லை, உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. அது போல எனக்கு யாரும் சொந்தமில்லை, நான் யாருக்கும் சொந்தமில்லை. சந்நியஸ்தம் மயா. இந்த பிளட்ஜ் இருக்கு பாருங்க, அதுதான் சந்நியாசம். நிறைய இருக்குது சந்நியாச விஷயத்தில், நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு எந்த உறவினர்களும் இல்லை என்கின்ற கற்பனையில், ஆமாம், அப்படி உலகத்தை பார்த்தால் யாரிடமும் நமக்கு என்ன இல்லைன்னா எதிர்பார்ப்பே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, யார் இடத்துல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ப்ராப்ளம். எல்லா எதிர்பார்ப்பும் இந்த உறவுகளில் தான் வரும், உறவுகளால் தான் வரும். நான் உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்குறேன், நீ என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிற. அப்பா, அம்மா, மகன், மகள், அது இது எல்லாம் எக்ஸெட்ரா 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 போட்டுரும். ஆக எதிர்பார்ப்பு விடப்பட வேண்டும், விடப்படும். எதனால்? தியாகத்தினால். தியாகே நைகே அமிர்தத்துவ மானசுகு, அப்படி ஒரு மந்திரம். தியாகத்தினால்தான் மரணமிலா பெருநிலை அடையப்படும். அது வேற இருக்காங்க. ஆக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்தையும் பார்த்தால், உறவுகளையும் பார்த்தால், அப்போ என்ன ஆகுன்னா, இவன் நண்பன், இவன் பகைவன், அதெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. அந்த உணர்வே இருக்காது. வேண்டியவன் வேண்டாதவனே இல்லை. ஆக நிதித்தியாசனமாக மனதில் ஒரு 5 நிமிடங்கள், யாருமே எனக்கு சொந்த பந்தம் இல்லை. எல்லாரும் இருக்கிறாங்க,
யாருமே எனக்கு வேண்டியவர்கள் இல்லை. அந்த எண்ணமே எதிர்பார்ப்பு எல்லாம் நீக்கி விடுமா. கொஞ்ச நேரம் அப்படி நினச்சி பார்க்கணும். யாருக்கும் நான் கடன்பட்டவன் இல்லை, கடமைப்பட்டவனும் இல்லை. கடன்பட்டவன் நினச்சிடாதீங்க, வாங்கின கடனை கொடுக்க சொல்ற வேண்டாம்னு சொல்லிட நினச்சிடாதீங்க. கடமைப்பட்டவன் இல்லை. இந்த எண்ணம் நம்ம மனதில் இருக்க குற்ற உணர்வை நீக்கி விடுமா. எனக்கு எந்த டியூட்டின்றதும் இல்லை. அப்போ நாளிலேருந்து வேலைக்கு போக வேண்டாமா சாமி கேட்டுறாதீங்க. அது எது இருக்குது மனதில் ஒரு 5 நிமிடம் நிதித்தியாசனமாக சொன்னோம். அப்படி சொல்லும்பொழுது நமக்கு என்ன, இந்த தியாக புத்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் தியாகியாக இருக்கு, அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ்க்கை முழுவதுமே எந்த இடத்துல மனதளவில் இந்த அறிவுடன் இந்த உலகத்தை பார்த்தால் இந்த உலகம் ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பற்றதாக இருக்கு. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரெண்டுமே இல்லை. இதுதான் இங்கு பகவான் சொல்ல விரும்புகின்ற கருத்து. ஆமாம், நமக்கு சில நேரத்தில் சில பொருளுக்கு அடிமையாக இருப்போம், மனதளவில் அடிமையாக இருப்போம், அதிலிருந்து விலகி இருப்பது. சில உறவுகளுக்கு அடிக்டாக இருப்போம், அந்த உறவுகளிலிருந்தும் மனதை விலக்கி பழகுவது. இதெல்லாம் தியாகத்தினால் வரக்கூடிய பிரயோஜனங்கள். இன்னொன்று ஞாபகம், இது சீக்ரெட். இப்போ சொல்கிறது, தியாகம் நாம் செய்திருக்கிறோமா இல்லையா என்பது அவரவர்கள் அல்லது நம்முடைய மனதிற்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். தெரியும், ஆமாம், யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிய வேண்டாம், தெரியுமாறு வைத்திருக்கக்கூடாது. எல்லாத்திற்கும் கனெக்ஷனை கட் பண்ணி இருக்கிறதாங்க தியாகம் சொல்கிறேன். இந்த தியாகத்தை பகவான் இங்கு ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். அது முதல் வரியில் வருது. அடுத்து 2வது வரிக்கு வந்தால், இந்த உலகில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள், மனிதர்கள், உறவுகளாக இருக்கு, அதில் எல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எல்லார் அன்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அங்கே கொஞ்சம் அன்பு, இங்கே கொஞ்சம் அன்பு, பொருளில் கொஞ்சம் அன்பு, இது மகன் இடத்துல, மகள் இடத்துல, அம்மா இடத்துல, அப்பா இடத்துல. அம்மா அப்பா இடத்துல இருக்குது பக்தி ரொம்ப இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. அது இல்லவே இல்லை, அது இல்லைன்னு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உறவுகளை நிறைய அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், பொருள்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம இடத்துல கொஞ்சம் பைசா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பேங்க்கில் போட்டு வைப்போம். அது கூட பரவாயில்ல, நிறைய இப்போ வருது. எவ்வளோ வந்தாலும் நம்ம ஜனங்களுக்கு தெரியறதே இல்லை. யாரோ கொஞ்சம் அதிகமாக வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் 2-3 தடவை கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்தா அங்கே ஒரு ஜூஸ் கடை தான் இருக்கும். தெரிஞ்ச ஜனங்க இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த ஆசை என்ன தெரியல நமக்கு. நாமும் அந்த எப்படி அந்த பொருள்களை அது சொல்ல அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருமோ, அது போல் நாம் உறவுகளில் பொருள்களெல்லாம் நம்முடைய அன்பை அங்கே வச்சுருப்போம். ஆனால் அந்த அன்பையெல்லாம் என்ன பண்ணணுமா, அங்கே இருக்கிறதெல்லாம் சேர்த்துடணும், திரட்டிடணும், கட் பண்ணிடணும். ஆக பொருளிலும் உறவிலும் உள்ள பற்றை நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே. எடுத்த பற்று ஒன்றா நம்ம கையில் வந்துடுச்சு, வெண்ணெய் திரட்டி எடுத்தா போல். வந்த பிற்பாடு இந்த பற்றை என்ன பண்ணுறது, இந்த அன்பை என்ன பண்ணுறது இல்லையா. தாய்மலர் அழகாக சொல்வார், அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வச்சுடுன்னு சொல்லி சொல்கிறார். அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. மயி ஆவேஷ்ய மன சம்யக்கு, நீ உன்னுடைய மனதை என்னிடத்தில் கொண்டு வந்து வைத்து விடு. இந்த இடத்துல வரணும். பகவானுக்கு எவ்வளோ சுயநலம் பாருங்களேன். உன்னுடைய எல்லா பற்றி அன்பு என்னிடத்திலே வச்சிடுன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. நின்னதென்று நின்னிடத்தே தந்தேன்னு சொல்கிறார். ஆனாலும் கொடுத்த பிற்பாடு என்னை இன்னும் இகழோர வாட்டினால் பின்னை உயிகிலேன் பேதையின் ஆவியே அப்படின்னு தாய்மலர் எடுத்து சொல்கிறார். உன்னுடைய அன்பை எல்லாம் என்ன பண்ணு, எங்கெங்கே வச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்க பற்றை எல்லாம் திரட்டி அதிலிருந்து தியாகத்தை செய்து அந்த அன்பை எல்லாம் கொண்டு வந்து என்னிடத்துல வச்சேன்னு சொல்லி சொல்கிறார். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறார். மயி ஈஸ்வரனாக என்னிடத்தில் மனக, உன்னுடைய மனதை தியாகத்தினால் வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மனதை ஆவேசிய என்னிடத்திலே வைத்து விடு. அதுக்கு சொல்ற எப்படி சம்யக்கு நன்கு நிலை பெறுமாறு, நன்கு உறுதியாக உன்னிடத்தில் உள்ள அந்த அன்பை எல்லாம் என்ன பண்ண, எங்கெங்கே வச்சிருக்கிறதுல செதறி இருக்கு, அந்த அன்பையெல்லாம் சேர்த்து என்னிடத்துல வச்சுட்டு சொல்லி சொல்கிறார். ஆக பகவான் நான் என்று புரிந்து கொண்டு சத்தியத்தினிடத்தில் மனதை வைத்து விடுன்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஆமாம், சத்து என்றால் உண்மையான பொருளிடத்தில் வை.
மயி என்றால் இங்கு பகவான், சத்தியம் என்றால் இந்த உண்மை இடத்தில், பகவான் இடத்தில் பொய்யான ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள அந்த மனதை எடுத்து மெய்யான சத்திய வஸ்துவாகிய என்னிடத்தில் வை சொல்கிறார். என்னை புரிந்து கொள்னு சொல்லி கேட்கிறார். நாம் நிறைய பேர் சொல்லுவோம், என்னை யாருமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவோம், வீடுகளில் சொல்லுவோம். 50 வருஷமாக 60 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு ஐயா சொல்லுவார், என்னம்மா நீ என்னை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையே. அம்மாவும் சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்களும் தான் என்னை புரிஞ்சிக்கல. 2 பேருமே புரிஞ்சிக்காமல் வயது ஆயாச்சு 70 வயசு, இனி புரிஞ்சு என்ன புரியாமல் போனால் என்ன சொல்கிறோமா இல்லையா? பகவான் சொல்ற, என்னை நீ புரிந்து கொள். என்னை நீ புரிந்து கொண்டால்தான் நீ ஒன்றை விட முடியும். என்னை புரிந்து கொள்வதும் விடுவதும் தியாகமும் ஒன்றுதான் சொல்லிடுறார். நீங்கள் பாருங்கள், முதல்ல என்ன பண்ணுறான், ஒரு பக்தன் கோயிலுக்கு போகிறான், கொஞ்சம் நேரத்தை கொடுக்குறான். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக போகும்பொழுது அவன் மற்ற விஷயத்தை விலகித்தானே கோயிலுக்கு போகிறான். பகவான் இடத்துல நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான். அது மூலமாக தன்னுடைய மனதை பகவான் இடத்துல கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் என்ன பண்ணுறார், அவருடைய மனதில் குடிகொண்டு விடுகின்றார், உட்கார்ந்து விடுறார், குடிகொண்டு விடுகின்றார். அப்போ என்ன ஆகுறது, நம்முடைய அங்கங்கே இருக்கிற அன்பெல்லாம் யாரையோ பார்க்கணும், கேட்கணும், அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த இது அதெல்லாம் விடுத்து என்ன ஆகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுக்கு உட்கார்ந்துடுது. அதுதானே ஒரு பக்தனுடைய நிலை, அதுதானே அப்படி தானே ஆகிறோம். ஆக என்னை புரிந்து கொள். என்னை புரிந்தால்தான் நீ ஒன்றை விட முடியும். என்னை புரிவதும் விடுவதும் ஒன்று தான் சொல்கிறார். எவ்வளோ அழகான கருத்து. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னால், பகவானையும் புரிஞ்சிக்கல, வெளியிலையும் விட முடியல அப்படி சொன்னால் அந்த மனம் மிக மிக பலுவாகிவிடும். அதில் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்பொழுது லேசான மனதோடு அமைதியாக எல்லாருக்கும் டாட்டா பை பை சந்தோஷமாக சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா அந்த மனசு ரொம்ப பலுவாயிடுன்னு சொல்கிறார். வெளியிலிருந்து மனதை எடுத்து என்னிடம் வை, உண்மையை புரிந்து கொள். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து மித்தியாவை விட்டுவிடு. என்னதான் உண்மையை புரிந்தாலும் பொய்யான உலகில் தானே வாழணும் சுவாமின்னு சொல்லி கேட்டா, இந்த பொய்யான உலகத்தில் வாழணுமான்னு சொல்லி கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆமாம், வாழ்ந்துதான் ஆகணும், வாழணும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்படி வாழ வேண்டும்? சமதிருக்கு. சமதிருக் விஷரஸ்வ காம். காம் என்றால் பூமியில் நீ விஷரஸ்வ சஞ்சரித்து கொண்டு தொம் நீ இந்த அறிவோடு இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த ஞானம் வந்த பிற்பாடு நீ எங்கும் போக வேண்டாம், எங்கும் போகவும் முடியாது. எங்கு சென்றாலும் இதே உலகம், இதே மனிதர்கள், இதே சூழ்நிலைத்தான் இருக்கப் போகின்றது. நீ எங்கே போனாலும் நீ வீட்டை விட்டுட்டு போகலாம், உறவுகளை விட்டுட்டு போகலாம், நண்பர்களை விட்டு போகலாம். ஆனால் ஒன்றை விட்டுட்டு போக முடியாது, என்ன தெரியுங்களா? நம்முடைய மனதை விட்டு நாம் எங்கும் செல்ல முடியாது. அந்த மனதுக்குள்ளே 1000 பேர் சீட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், சேர் போட்டு. ஒரு ஆள் தான் டிக்கெட்டு வாங்கியிருக்கோம், அந்த மனசுக்குள்ளே 1000 பேர் சுமந்து விட்டு போகிறோம். ஆமாம், எங்கே போனாலும் என்ன பண்ண முடியாது, உன் மனதை விட்டு செல்ல முடியாது. என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு கேட்குது. முடியாது. ஆனால் மனதோடு தான் இருக்கணும். இந்த ஞானம் வந்த பிறகு இந்த உலகத்தில் நீ இதே உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு சஞ்சரித்து கொண்டு, விஷரஸ்வ சொன்னால் சஞ்சரித்து கொண்டுன்னு சொல்லி அர்த்தம். தொம் நீ இந்த ஞானம் வந்த பிறகு நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கு வாழ்கின்றாய் அங்கேயே வாழ்ந்து கொண்டிரு. ஆனால் எப்படிப்பட்ட விஷன் மனதுடன் நீ வாழ வேண்டும்? திருப்தியுடன் நீ வாழ வேண்டும். சமதிற்கு சொல்றார், எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவனாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பவனாக இரு. ரொம்ப அழகாக சொல்கிறார். இதெல்லாம் தாங்க உபதேசம். இதெல்லாம் தான் மனசில் போய் தங்கணும். எப்படி வாழணுமோ, எப்படி இருக்கணுமோ, என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணுன்றது அழகாக சொல்லி கொடுக்குறார். உலகத்தில் எல்லாம் வெயில் காஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்திலும் கார்பெட்டாக போட முடியும். நம்ம காலுக்கு ஒரு செருப்பு போட்டு நமக்கு ஒரு கொடை பிடிச்சிக்கிறோம், அதுதானே முடியும். அதுபோல் இந்த ஞானம் என்ற குடையினால், ஞானம் என்ற ஒரு பாதுகாப்பினால் இந்த உலகத்தில் நீ அழகாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருன்னு சொல்கிறார். உத்தவருக்கு சொல்கிறார். உத்தவருக்கு தானே சொன்னார், எனக்கு எதுக்கு சுவாமி சொல்ல கேட்காதீங்க. இதே மனநிலை தான் நமக்கும். ஆகையினால இது நமக்கும் உபதேசம். ஆக
பகவான் எல்லாவற்றையும் இதற்குள்ளேயே வச்சிட்டார். இந்த 6 விஷயத்தில் பொய்யான உலகத்தை நீ விட்டுவிடு, மயி என்னிடத்தில் உன் மனதை என்னிடத்தில் வைத்துவிடு, மகிழ்ச்சியாக சஞ்சரித்து கொண்டு ஜீவன் முக்தனாக நீ வாழ்ந்து கொண்டிரு. ஜீவன் முக்தன் சொல்லி சொன்னா இந்த உலகத்தில் இந்த உடல்ல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முழு அமைதியுடன் நிறைவுடன் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருன்னு சொல்றார். அதுதான் ஜீவன் முக்தன். விசரஸ்வ சொல்லி சொன்னா தியாகம் செய்து நீ எங்கும் ஓடி போக வேண்டாம் சொல்றார். வாழ்ந்து கொண்டிரு, சஞ்சரித்து கொண்டிரு. எப்படி சமதிருக்கு எல்லாவற்றையும் சமமாக பார்த்து கொண்டு. சரி சுவாமி, எல்லாவற்றையும் சமமாக பார்க்க முடியுமா? அனாத்மாவில் விஷமந்தானே இருக்குது, வேற்றுமை தானே இருக்கின்றது. இங்கே சமதிருக்கு சொல்லி சொன்னால் வேற்றுமையை அனாத்மாவில் உள்ள காமனாக உள்ள ஒரு நேச்சர் என்று பார்த்து அதிலிருந்து விலகிரு. அனாத்மா என்பது வேற்றுமையுடன் கூடியது தான். அது அப்படித்தான் இருக்கும், அது விஷமமாக தான் இருக்கும். வேற்றுமைகளுடன் உள்ள அவைகளினிடத்தில் விவகாரத்துக்கு அந்த வேற்றுமையை நீ வைத்துக்கொள், மெயின்டைன் பண்ணிக்கோ, பராமரித்துக்கொள். ஆனால் எல்லா அனாத்மாக்களிடத்தும் ஒரு நேச்சர் இருக்கு. அது என்னவென்றால் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார், மித்யா என்கின்ற தன்மை இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கோ சொல்வார். எல்லா அனாத்மாவினிடத்திலும் மித்யா என்ற ஒரு தன்மை இருப்பதை, அந்த உண்மையை பார்த்துக்கொள். அது மித்தியான என்ன சுவாமின்னா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். ஆக இந்த 6, 7, 2 ஸ்லோகங்கள் முக்கியமானவைன்னு நம்ம பார்க்குறோம். 6லேருந்து 12க்குள்ளே எல்லா வேதாந்த சாத்தியம் சொல்கிறா சொல்லி பார்த்தோம். இப்போ 6, 7 2 ஸ்லோகத்தை பார்த்துருக்கிறோம். ஆத்மா என்று வந்துவிட்டால் இந்த எல்லா சரீரத்தில் உள்ள அபிமானத்தை இல்லையா, ஆத்மா இருக்கிற ஒரு காமன் தன்மையை, பொதுத்தன்மையை இருக்கின்றதை புரிந்து கொள். அதுதான் என்ன, சத்தியம் அல்லது உண்மை. அதை புரிந்து கொண்டு எல்லா அனாத்மாவையும், உண்மையில் அது மித்யா தோற்றமே பொய் என்று உணர்ந்து கொண்டு எல்லா ஆத்மாவும் சத்தியம் என்ற அறிவுடன் விஷரஸ்வ, ரொம்ப முக்கியமான வார்த்தை, வாழ்ந்து கொண்டிரு. பகவான் ஞானத்தை பெற்று போயிடுன்னு சொல்லலை, வாழ்ந்து கொண்டிரு. அப்போ கீதை உபனிஷத் படிக்கிறது நம்ம போன பிற்பாடு எங்கேயோ போய் அடைந்து வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்காக இல்லை. இந்த உலகத்தில் இந்த உடலோடு மனதோடு இவ்வளவு ப்ராப்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் அமைதியோடும் ஆனந்தமாகவும் முறையாகவும் வாழ்வதற்கான அறிவை தருகின்றார். அப்படி வாழ்வது, அதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்கிறார். வாழ்ந்து கொண்டிருன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து மிக தெளிவாக அழகாக இந்த ஜெகத்தினுடைய அனாத்மாவினுடைய இந்த சிருஷ்டியினுடைய தன்மையை பேசுகின்றார். மித்தியாத்துவத்தை சொல்கிறார். மித்தியா என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். இந்த கருத்தெல்லாம் ஆரம்பத்திலே கேட்கும் பொழுது முதல்ல நம்ம புரிந்து விடாது, போக போக தான் புரியும். இங்கேயே புரிந்து விட்டால் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லாம் பகவான் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லாம் சிரவணமாகும், கேட்டல் என்றதுக்கும் தகுதியுடையதாக இருக்காது. ஏனென்றால் நமக்கு தெரிஞ்ச ஆயிடுச்சு. அப்போ தெரிஞ்சால் என்ன பண்ணணும், அதை ரிமைண்டராகவும் எடுத்துக்கணும். தெரியலன்னா இதுக்கு மேலே படிப்பதை புரிந்து கொள்வதற்காக என்று புரிந்து கொள்ளணும். ஆக இந்த ஸ்லோகத்தில் இந்த உலகமானது ஜெகத் மித்யா, படைக்கப்பட்ட இந்த உலகம் உண்மையில் உண்மை இல்லை. இந்த படைக்கப்பட்ட உலகம் உண்மையில் உண்மை இல்லை, தோற்ற மாத்திரமே. தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைத்தான்னு சொல்லுவார் பாரதியார் சொல்வார். இதெல்லாம் என்ன, தோற்ற மயக்கங்கள். பகவான் படைச்ச இந்த உலகத்தை பற்றி பகவானே சொல்கிறார், தன்னுடைய படைப்பை பற்றி, தன்னுடைய சமையலை பற்றி சமைச்சவரே சொன்னால் எப்படி இருக்குமோ அது போல். இது நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது, உண்மைதான். ஆனால் உண்மையில் என்ன, இது பொய். உண்மையிலே இந்த உலகம்தான் நமக்கு துயரத்தை கொடுக்கும்னா ஞானிகளுக்கு அது துயரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பந்தப்படுத்தணும், ஞானிகளையும் பந்தப்படுத்தணும். ஆனால் இதே உலகத்தில் ஞானிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை உண்மை என்று நம்புவதால் தான் அது நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அதுதான் சொல்கிறார். அது உண்மை நினைக்கிறதுனால தான் நமக்கு துயரம் வருகின்றது. ஆக இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் ஸ்டேட்டஸ் என்ன தர்றார், இந்த உலகம் தோற்றம் மித்யா மாயை. ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்ல போகிறார். இதம் நம் முன்னாடி உள்ள இந்த அனைத்தும் சர்வம் ஆத்ம வெத்திரிக்த அனைத்தும், ஆத்மாவை தவிர்த்த அனைத்தும், நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய அனைத்தும்
இதெல்லாம் பார்க்கப்படுகின்றது, கிரகிக்கப்படுகின்ற இவைகள் எல்லாம் என்ன? மித்யா. வாச்சா, வாச்சா சொன்னால் சொல்லால் இவைகள் எல்லாம் சொல்லுக்கு தான் பொருளாக இருக்க தவிர அவைகள் உண்மையில் உண்மை இல்லை. கண்ணால் எவைகள் எல்லாம் பார்க்கப்படுகின்றதோ, காது முதலியவைகள் எவைகள்லாம் கேட்கப்படுகின்றதோ, இந்திரியங்களால் எல்லாம் எவைகளால் நம்மளால் அனுபவிக்கப்படுகின்றதோ, இவை எல்லாம் என்ன? மனசா வாச்சா என்று ரொம்ப அழகாக சொல்கிறார். இவைகள் ஒரே சொல்லி நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் எவைகள்லாம் அனுபவிக்கப்படுகின்றதோ இவைகள் எல்லாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கருணையையும் பொறாமையையும் நாம் சொல்லால் சொல்லி விளக்கி வைத்து விட முடியாதோ, மனதினால் புரிந்து கொள்வோம் உணர்வாக, அதுபோல இந்த உலகமும் என்ன? உண்மையில் உண்மை இல்லாதது என்பதை மனதினால் புரிந்து கொள். எவையெல்லாம் நம்மால் அனுபவிக்க ஒரு பொருளாக வருமோ அவை அனைத்தும் என்னவா? பகவான் இங்கு ஒரு அறிவை தருகின்றார். நஸ்வரம், அனித்தியம், நிலையற்றது. நாம் எதை பார்த்தாலும் அது அழிவுக்குட்பட்டது. அழிவுக்குட்பட்டதை பார்க்குற நான் அழியாமல் இருக்கிறேன்னா இருப்பேண்ணா? நம்ம ஊர்லேயே, நம்ம தெருவிலேயே, நம்ம சொந்தக்காரங்களே, நம்ம உறவுகளே எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இல்லை. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பொறுத்து இப்போ இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு 50 வருஷமே சொல்லுவோம். இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஏன் சாமி குறைவா சொல்கிறத கூட சொல்லுங்களே, இன்னும் ஒரு 50 வருஷம் பொறுத்து இருப்போமா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே நம்ம இருந்தோமா? அப்படின்னா 150 வயசா சாமின்னு சொல்லி சும்மா சொல்லி வைப்போம். இப்போ என்ன போயிட்டுது? இப்போ அதுதான் சொல்ல, நிலையற்றது. இந்த அறிவு நம்ம இடத்துல இருக்கட்டும் சொல்றார். அறிவு நம்ம இடத்துல இருக்கணும். இந்த அறிவோடு நீ வாழ வேண்டும். அழிவுக்குட்பட்டது. இந்த மருந்து இருக்கே, அதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்புறம் எக்ஸ்பைரியும் போட்டிருக்கும். இந்த ஆயுர்வேத மருந்துக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி போடலை. ஒருத்தர் போய் கேட்டாராம், இந்த மருந்துக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி போடலைன்னா அது எக்ஸ்பயர் ஆகிறது, நீ எக்ஸ்பயர் ஆகிடுன்னு போய்ட்டோம். அதான் சொல்ல, இது எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. ஒரு காலம் வரை தான் இருக்கும். ஆக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆயுள், அறிவு, ஆற்றல், செல்வம் மற்ற எல்லாமே என்னென்ன அனித்தியம் சொல்லிட்டார். இதுக்கு நமக்கு தெரியாதன்னா தெரியும், ஆனால் நம்ம புத்தியில் அந்த அறிவு இருக்கிறது இல்லை. நம்ம புத்தியில் இந்த அறிவு இருக்கணும் என்பதற்காகத்தான் இங்கே உபதேசமே. எல்லாருக்கும் தெரியுது, யாருக்கும் எதுவுமே தெரியாமல் இல்லை. ஆனாலும் தெரிந்தும் நாம் ஏன் அதில் நிற்க முடியவில்லை, நிற்பதில்லையே? எல்லாம் தெரியுது, நன்றாய் அறிந்தேன், அறிந்தபடி நின்று சுகம் ஆகாமல் இவ்வண்ணம் ஆயினுன்னு சொல்கிறார். நல்லா தெரியுது. பொய்யென்று அறிந்தும் இந்த உலகம் இருக்கே, என்னை போக ஒட்டாதையா இந்த வையம் கனமயக்கம் மாற்றாய் பராபரமே சொல். நல்லா தெரியுது. தெரிஞ்சே நான் ஏன் அதில் போய் விழுந்திருக்கேன், தவறு செய்கிறேன்னு சொல்லி சொன்னால். எல்லாருக்கும் அறிவு இருக்குது, ஆனால் நாம் யாருமே அறிவில் வாழ்வதில்லை, மனதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த அறிவில் உள்ள அறிவை, புத்தியில் உள்ள ஞானத்தை மனதில் கொண்டு வந்து வச்சாதான் நாம் அதன்படி வாழ முடியும். யாருக்கு கோவப்படுறது தப்புன்னு தெரியாதையா? தெரியுது. பொய் சொல்கிறது தப்புன்னு தெரியுதா, தெரியலையா? ஆனால் ஏன் கோவப்படாமல் இருக்க முடியல, பொய் சொல்லாமல் இருக்க முடியல, இன்னொருத்தர் புறம் சொல்லாமல் இருக்க முடியல, இன்னொருத்தர் குறை சொல்லாமல் இருக்க முடியல? எல்லாரும் தெரிஞ்சு தானே இருக்குது. அது காரணம் அறியாமை இல்லை, நம்முடைய இயலாமை, முடியலை. அந்த அறிவில் நம்மளால் நிற்க முடியவில்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஆக பகவான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், இதெல்லாம் என்ன, எல்லாமே அப்படியே இருக்காது, எல்லாம் மாறும். அனித்தியம் என்பது அதான் அர்த்தம். எல்லாமே மாறும், மாற்றத்துக்கு உட்பட்டது. இதை நீ அறிந்து கொள் உத்தவான்னு சொல்கிறார். உத்தவா, நீ அழியக்கூடியதாகவே இவை அனைத்தையும் அழியக்கூடியதாக அறிந்து கொள். ஆகவே இந்த மித்யா என்ற கருத்தை இங்கே எப்படி புகற்றார் சொன்னால், நஸ்வரம் என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தியிருக்கார். எதையெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ, நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ அதெல்லாம் என்ன, மாறக்கூடியது, அழியக்கூடியது என்பதை மனதில் வைத்துக்கொள். அது என்றும் இப்படியே இருந்து கொண்டிருக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள். அதுதான் இங்கே மித்யா என்ற வார்த்தையில் சொல்கிறார். மாயா மனோமயம், இது ஒரு அழகான சொல். இது
கிருக்கியமானம் என்பதற்கு அழகான இந்த உலகில் நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ, எதையெல்லாம் பார்க்கின்றோமோ, இதெல்லாம் என்ன? மாயா மனோமயம். மாயா மனோமயம் சொல்லி சொன்னால், இந்த உலகில் உள்ள எதையெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் என்ன? மாறக்கூடியது, மாயமாக இருக்கின்றது. நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய மனோமயமாக இருக்கின்றது. மனோமயம்னா இங்கே கனவுன்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். கனவு போல இருப்பது. கனவு காணலின் நீர்னு சொல்கிறார். கனவுல பார்த்த எந்த பொருள்னா நமக்கு நனவுல உபயோகமாகுமா? கனவுல ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு பெரிய பெட்டி நிறைய பணம் கொடுத்துட்டார். இப்போல்லாம் சொல்லாதீங்க சாமி, போனால் எல்லாம் செக் பண்ணுறாங்க, தேர்தல். முழிச்சு பார்த்த பெட்டியில் இருக்குமா பணம்? கனவுல யாரோ ஒருத்தர் நான் ஏதோ பண்ணிட்டேன், திட்டேன், அல்லது அவர் ஏதோ செய்துட்டேன், நனவுல நமக்கு அதுக்காக தண்டனை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. அது போலன்னு சொல்லிட்டார். மனோமயம் என்பது கனவுலகில் நான் பார்க்கின்ற இவைகள் விதவிதமாக ஒரே விதமாக இருப்பதில்லை. இதெல்லாம் மனோமயம், மனதினுடைய விவகாரங்கள் சொல்கிறார். இதெல்லாம் வெளியில் பார்க்காத உடைய எண்ணங்களுடைய கற்பனையாக நீ பார் சொல்கிறார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த அந்தர்யோகத்தில் பார்ப்போம். ரொம்ப அழகான விஷயம். நிறைய நான் ஸ்கிப் பண்ணி தான் எது மட்டும் சொல்லணுமோ சாரமாக தான் சொல்கிறேன். இல்லைன்னா பார்க்கணுன்னா ஒரு ஸ்லோகத்தை கூட ஒரு நாள் ஒரு வகுப்பு 2 வகுப்பு கூட பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட சாரமாக நாம் ஸ்லோகத்தை பார்க்காம அங்கங்கே முக்கியமான ஸ்லோகத்தை வாச்சகங்கள், அங்கே என்ன கருத்தை பகவான் சொல்ல வரார் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1000க்கும் அதிகமான ஸ்லோகங்கள் இருக்குது. பகவானுடைய அனுகிரகம், குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நாம் இதை பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.